சென்னையில் விநாயகர் சிலைகள் கரைப்பதையொட்டி 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை அறிவித்திருக்கிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபாடு செய்து வரும் 2,500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அதற்கு பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், நீலாங்கரை, பல்கலை நகர், மீன்பிடி துறைமுகம், திருவொற்றியூர், பாப்புலர் எடைமேடை, எண்ணூர், ராமகிருஷ்ணா நகர் ஆகிய கடற்கரை பகுதிகளில் சிலைகளை கரைப்பதற்காக சென்னை மாநகர காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பெரிய சிலைகளை கரைப்பதற்காக ராட்சத கிரேன் கடற்கரை பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கும் எனவும் யாரும் கடலில் இறங்க அனுமதி இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் அவசர உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலில் இறங்குபவர்களை தடுக்க குதிரை படையினர் தயார் நிலையில் இருப்பார்கள் என்றும் சிலைகளை கரைப்பதற்காக கொண்டு வரும்போது அந்தந்த கடற்கரை பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது.